டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு பிளான்ட் அனாட்டமியில் பார்ட் 4 4வது பாகம் அதை பார்க்க போகிறோம். எக்ஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம், டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃப். இருவித்தலை தாவர தண்டு, ஒருவித்தலை தாவர தண்டு, இருவித்தலை தாவர இலை, ஒருவித்தலை தாவர இலை, அவளோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், உள்ளமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது, anatomy, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். So ano means as enter, tamnion means to cut the study of internal structure of plant pots after taking cross section and under microscopic examination is said to be anatomy. தாவரத்தின் உறுப்புகளை குறுக்காகவோ நெடுக்காகவோ வெட்டி நுண்ணோக்கியின் கீழ் வைத்து பயிலுகின்ற ஒரு அறிவியல். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைகாட் அண்ட் த மோனோகாட் ஸ்டெம் as well as டைகாட் அண்ட் த மோனோகாட் லீஃப். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைகாட்டல் லிடன் இருக்கு பாருங்களேன். இந்த டைகாட்டல் லிடனோட ஸ்டெம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் சொல்கிறப்பயே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வரும், அதில் கொஞ்சம் சமத்தை கவனிச்சுக்கோ. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் with epidermis, cortex and steel. இருவித்தலை தாவரத்தண்டின் குறுக்குவெட்டு தோற்றத்திலே புறத்தோல் காணப்படும், புரணி காணப்படும், ஸ்டீல் காணப்படும். In Dicot stem, the vascular bundles are arranged in the form of a ring and wedge shaped. இருவித்தலை தண்டை எடுத்துனோன்னா வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருக்கும். ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு ஆப்பு வடிவத்தில் இருக்கும். wedge shaped, WEDGE, wedge shaped. If the pith is surrounded by vascular bundle in the form of a ring, then the steel is said to be U steel. மத்தியில் உள்ள பித்தினை சூழ்ந்து வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருந்தால் அதற்கு U ஸ்டீல் என்று பெயர். இப்போ படத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எபிடர்மஸ், புறத்தோல். செகண்ட் கார்டெக்ஸ், புரணி. தேர்டு ஸ்டீல், தமிழி ஸ்டீல் தான். இந்த படத்தில் நம்மளுக்கு என்ன தெரியும்? டைகாட் ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டல் ஆர் அரேஞ்ச்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் a ring. வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருக்கும். அண்ட் வெட்ஜ் ஷேப்ட், ஒன்றையும் பார்ப்பதற்கு ஆப்பு வடிவத்தில் இருக்கும். ஏதோ ஒரு படத்துல கூட மாப்பு வச்சுடாண்டா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சினிமாவில் வரும், அந்த சிரிப்பை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். இதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கு பாருங்களே, எபிடாமஸ். இது இங்கே நிறையா இருக்கு, இதெல்லாம் அடுத்த பேஜில் உனக்கு படத்தை வச்சுட்டே காமிக்கிறேன். அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த டைகாட் ஸ்டெம் இஸ் செட் டு பி எபிடாமஸ், மேட் அப் ஆஃப் க்ளோஸ்லி பேக்ட் பேரன்கைமாட்டோ செல்ஸ். இருவித்தலை தாவர தண்டின் வெளிப்புற அடுக்கிற்கு புறத்தோல் என்று பெயர். இது நெருக்கமாக செல் இடைவெளிகள் இன்றி அமைந்த பேரன்கைமாவினால் ஆனது. The function of epidermis is to protect the internal tissues from external injuries. புறத்தோலின் பணி உட்புற திசுக்களை காயமேற்படாமல் பாதுகாத்தல். Epidermis of Dicot stem surrounded by a cutaneous waxy coating called cuticle. இந்த புறத்தோலை சூழ்ந்து காணப்படுகின்ற கியூட்டின் என்ற மெழுகு பூச்சினாலான ஒரு அடுக்கிற்கு கியூட்டிக்கல் என்ற பெயர். The function of cuticle is to check or reduce the rate of transpiration. Cuticle இன் பணி நீராவி போக்கின் வீதத்தை குறைத்தல். The continuity of the epidermis here and there interrupted by multicellular epidermal hairs and stomata. இந்த தண்டின் புறத்தோலின் தொடர்ச்சியானது ஆங்காங்கே பாதிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்னன்னா, சில இடத்துல புறத்தோல் தூவிகள் இருக்கும், எபிடர்மல் ஹேர். சில இடத்துல ஸ்டொமேட்டா இருக்கும், புறத்தோல் துளை. லீஃப்ல இருக்கிற மாதிரியே ஸ்டெம்லையும் ஹோல்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஸ்டொமேட்டா சொல்லலாம், இலைத்துளை சொல்லலாம், ஆர் புறத்தோல் துளைன்னு சொல்லலாம். No special role for epidermal hair in xerophytes helped to reduce the rate of transpiration. பொதுவாக இந்த தூவிகளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால்
அதுவே கொஞ்சம் வாட்டர் கம்மியாக இருக்கிற டெசர்ட் மாதிரி ஏரியாவில் இருந்தால் செக் ஆர் ரெடியூஸ் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கினை குறைப்பதற்கும் உதவும். ஸ்டொமேட்டாவோட ரோல் இங்கே படம் காமிக்கல, பட் ஸ்டொமேட்டா இருக்கும். அதோட ரோல் என்ன அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன், புறத்தோல் துளையின் பனி, நீராவி போக்கு மற்றும் வாயு பரிமாற்றம். கிளியர்? நெக்ஸ்ட் வரதுக்கு பேர் கார்டெக்ஸ். இந்த பேர் புறணின்னு சொல்லுவோம். இந்த புறணியில 2-3 லேயர் இருக்கும். இங்க பாருங்க, இதுக்கு பேரு ஹைப்போடெர்மஸ்னு பேரு, இதுக்கு பேரு குளோரன் கைமான்னு பேரு, இதுக்கு பேரு பேரன் கைமான்னு பேரு, இதுக்கு கடைசியில ஒன்று இருக்கும் ஸ்டார்ச் ஷீத்னு கொடுத்துருப்பான். இதை தான் சில பேர் எண்டோடெர்மஸ் அகத்தோல்னு சொல்லுவான். In Dicot stem, below the epidermis, hypodermis is present and it is made up of colon kaima. புறத்தோலின் கீழ்ப்புறத்தே புறத்தோலடி தோல் அல்லது ஹைப்போடெர்மஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அடுக்கானது காணப்படும். இது கோலன் கைமா செல்களினால் ஆனது. ஃபங்க்ஷன் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு யங் பிளான்ட் பார்ட்ஸ், தாவரத்தின் இளம் உறுப்புகளுக்கு உறுதியினை அளிக்கும். The second zone is said to be குளோரன் கைமா. ரெண்டாவது குளோரன் கைமான்னு ஒரு அடுக்கு இருக்கும். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பேரன் கைமா வித் குளோரோபிளாஸ்டிட். பேரன் கைமாவானது பசுங்கணிகத்தை பெற்றிருந்தால் அதற்கு குளோரன் கைமான்னு பேர். யூனோ ஃபங்க்ஷன் போட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கையில் ஈடுபடும். This chlorine chromatous layer here and there interrupted by resin duct. இந்த குளோரன் கைமா அடுக்கின் ஆங்காங்கே இடையிடையே ரெசின் குழாய்கள் காணப்படும். They secrete resin. அவர்கள் தான் ரெசின் என்ற பொருளை சுரப்பார்கள். The third zone is said to be parenchyma. மூன்றாவது அடுக்கிற்கு parenchyma. இதெல்லாம் கார்டெக்ஸ்ல வரும், புறணியில வரும். மூணாவது அடுக்கு parenchyma உனக்கே தெரியும், வித் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ், செல்களுக்கு இடையே செல் இடைவெளிகள் காணப்படும். The innermost layer of the cortex of Dicot stem is said to be endodermis or starch sheath. Actually இதுக்கு பேர் starch sheath பேர். இருபத்தலை தாவரத்தண்டின் புறணியின் கடைசி அடுக்கிற்கு ஸ்டார்ச் அடுக்கு என்ற பெயர். பிகாஸ் இட் ஸ்டோர் ஸ்டார்ச் கிரைன்ஸ். இது ஸ்டார்ச்சினை சேமித்து வைக்கும். This layer is morphologically homologous to the endodermis found in the root. NCERT-ல படிக்கிறப்ப இதையே எண்டோடர்மிஸ்னு கொடுத்துருப்பான். ஸ்டார்ச் ஷீத்து எண்டோடர்மிஸ்னு ஒன்றுன்னு கொடுத்துருப்பான். ஜெனரலி எண்டோடர்மிஸ் அகத்தோல் அப்படிங்கிற ஒரு அடுக்கு வேர்ல தான் இருக்கும். ஆனா இதை பார்க்கறதுக்கு எண்டோடர்மிஸ் மாதிரி இருக்கும், அகத்தோலை போன்று காணப்படும். This layer is morphologically homologous to the endodermis found in the root. வேரில் காணப்படுகின்ற அகத்தோலை ஒத்திருக்கும். ஆக்சுவலி இதுக்கு பேர் ஸ்டார்ச் ஷீத்னு பேர், ஸ்டார்ச் அடுக்குன்னு சொல்லுவோம். இதோட கார்டெக்ஸ் முடிஞ்சு போயிடுது. இங்கேருந்து ஆரம்பிச்சு இதுவரையும் இருக்கிறதுக்கு கார்டெக்ஸ் புறணின்னு பேர். இன்னுமே வரத்துக்கு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டீல்ல என்ன இருக்கும்னா பண்டில் கேப், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித். ஸ்டீல் என்பது கற்றை தொப்பி, வாஸ்குலர் உருளை மற்றும் பித்தினை குறிக்கும். இந்த டைகோட் ஸ்டெம்ல எடுத்துட்டேன்னா வாஸ்குலர் பண்டில் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல பேச்சஸா ஸ்கிலரன் கைமா இருப்பா. இந்த பிரைமரி ஃப்ளோயத்துக்கு மேல பேச்சஸா ஸ்கிலரன் கைமா இருப்பா. அதாவது இருபத்தலை தாவரத்தண்டின் வாஸ்குலர் உருளையில் முதலாம் நிலை ஃப்ளோயத்திற்கு மேற்புறத்தே ஸ்கிலரன் கைமா செல்கள் கற்றையாக காணப்படும், மேல தொப்பி மேரி இருக்கும். In Dicot stem, the primary phloem alone protected by scleran chimatous cells in patches called the bundle cap. அந்த பிரைமரி ஃப்ளோயத்துக்கு மேல மட்டும் தொப்பி மேரி ஸ்கிலரன் கைமா இருப்பா. அதுக்கு கற்றை தொப்பி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா, இங்கிலீஷ்க்கு பேர் பண்டில் கேப்னு பேர். இதை பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். ஏன் பெரிசைக்கிள்னு சொல்லுவானா, பெரிசைக்கிள்ங்கிறது ரூட்ல தான் இருக்கும், ஸ்டெம்ல கிடையாது, வேர்ல இருக்கும், தண்டுல கிடையாது. இதை பார்க்கறதுக்கு பெரிசைக்கிள் மாதிரி இருக்கிறதுனால பெரிசைக்கிள் சொல்லுவோம். அப்புறம் இதான் வாஸ்குலர் பண்டில். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் தி ஃபார்ம் ஆஃப் a ring. வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருக்கும். இங்க இருக்கிற வாஸ்குலர் பண்டில் தான் இங்க பாக்குறோம். சாரி, இதான் இந்த வாஸ்குலர் பண்டில். இது வளைய மாதிரி அமைஞ்சிருக்கும் அண்ட் வெஜ் ஷேப்டு, ஆப்பு வடிவத்தில் இருக்கும். இனிமே இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். Conjoint, collateral, ENDARCH and open vascular bundles are present in Dicot stem. Conjoint, collateral ஒருங்கமைந்த, ENDARCH உள்ளோக்கிய, ஓபன் திறந்த வாஸ்குலர் கற்றையானது இருபத்தலை தாவர தண்டிலே காணப்படும். அப்படின்னா என்ன சார்? Conjoint means phloem and xylem are in the same radius.
இது phloem, இது xylem. phloemum xylemum ஒரே ஆரத்தில் இருந்தால் அதற்கு conjoint vascular கற்றை என்று பெயர். phloem outside, xylem inside. phloem மேல்புறத்தையும் xylem கீழ்ப்புறத்தையும் இருந்தால் collateral ஒருங்கமைந்த vascular கற்றை என்று பெயர். Protoxylem point towards the center of the stem and metaxylem towards the periphery. Protoxylem ஆனது தண்டின் மைய பகுதியினை நோக்கி இருக்கும் பித்தினை எண்டார்க் உள்நோக்கிய. Cambium is present, then secondary growth takes place. The vascular bundle is said to be open. Cambium இருந்தால் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறும். இந்த vascular கற்றையினை திறந்த vascular கற்றை என்று அழைப்பர். Conjoint, collateral ஒருங்கமைந்த, எண்டார்க் உள்நோக்கிய, ஓபன் திறந்த vascular கற்றையானது இருபத்தலை தாவர தண்டிலே காணப்படும். The central portion of the Dicot stem is said to be pith or medulla. It is also made up of parenchyma. இருபத்தலை தாவர தண்டின் மைய பகுதிக்கு பித் அல்லது medulla என்ற பெயர். இது parenchymaவினால் ஆனது. And its the main function of this pith is storage. It stores starch grains. இந்த பித்தானது உணவினை சேமித்து வைக்கின்ற பணியினை செய்யும் parenchymaவினால் ஆனது. இந்த பித்துனா என்ன பண்ணும்னா இஷ்டத்துக்கு ஓடும். அந்த பித்து இல்லடா, இங்க பித்துங்கிறதுனா it goes like anything. இது ஒரு vascular bundle, இது ஒரு vascular bundle, இது ஒரு vascular bundle வச்சுக்கோங்க. In between the vascular bundles, the pith or medulla form ray-like structure called primary medullary rays. பித்தானது vascular கற்றைகளுக்கு இடையே ஒரு இந்த இடம் பாருங்க கதிர் போன்ற அமைப்பினை உருவாக்குகிறது. இதற்கு முதலாம் நிலை medullary கதிர் என்று பெயர். In between the vascular bundles, pith or medulla form a ray-like structure called the primary medullary rays. It is made up of parenchyma. Vascular கற்றைகளுக்கு இடையே பித் அல்லது மெடுல்லாவானது ஒரு கற்றையினை உருவாக்குகிறது. இதனை முதலாம் நிலை medullary கதிர் என்று அழைப்பர். இவ்வளவுதாண்டா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம் என்ன சார், vascular bundle ரிங் வளையம் மாதிரி இருப்பா, வெஜ் ஷேப்டு ஆப்பு வடிவத்தில் இருப்பார்கள். Hypodermis is made up of collenchyma. இதனுடைய புறத்தோல் அடித்தோல் hypodermis ஆனது collenchymaவால் ஆனது. Innermost layer of the cortex is said to be endodermis or starch sheath. புறணியின் கடைசி அடுக்கிற்கு endodermis அல்லது starch அடுக்கு என்ற பெயர். The vascular bundle protected by the primary phloem protected by sclerenchymatous patches called the bundle cap. முதலாம் நிலை phloem அல்லது vascular கற்றையின் மேல்புறத்தே sclerenchyma திட்டுக்களாக காணப்படும். அதற்கு bundle cap என்று பெயர். Conjoint, collateral, endarch and open vascular bundles are present in Dicot stem. Conjoint ஒருங்கமைந்த உள்நோக்கிய திறந்த vascular கற்றையானது இருபத்தலை தாவர தண்டில் காணப்படும். Conjoint means xylem and phloem are in the same radius. Xylemum phloemum ஒரே ஆரத்தில் இருந்தால் conjoint. Phloem outside, xylem inside. Collateral. Phloem வெளிப்புறம், xylem உட்புறம், collateral. Protoxylem towards the center. Protoxylem உட்புறத்தை பார்த்திருக்கும், endarch உள்நோக்கிய. Cambium is present, secondary growth takes place, the vascular bundle is said to be open. Cambium இருப்பதால் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறும் திறந்த vascular கற்றை. இதாண்டா குட்டி Dicot ஸ்டெம்ல தெரிஞ்சுக்கணும். Dicot தெரிஞ்சுட்டோம்னா மோனோகாட் ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இல்லை, இதுல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த பாருங்க, இதான் மோனோகாட் ஸ்டெம். படத்தை பார்த்தாலே தெரியும். In monocot stem, the internal structure of monocot stem with epidermis and undifferentiated ground tissue. புறத்தோலும் வேறுபாடு அடையாத புரணி ஸ்டீல் வேறுபாடு அற்ற தளத்திசுவும் காணப்படும். கார்டெக்ஸ் ஸ்டீலு, புரணி ஸ்டீலுங்கிற வேறுபாடுலாம் இங்க இருக்காது. Why? In monocot stem, the vascular bundles are scattered and skull shaped. இங்க vascular கற்றையானது சிதறி காணப்படும். ஒவ்வொன்றும் மண்டையோட்டு வடிவில் இருக்கும். இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. சத்தியமூர்த்தி முழிய நோண்டி மூக்கறுத்து பல்ல உடைச்சா எப்படி இருக்குமோ ஆசானோட ஸ்கல் மாதிரியே இருக்கு பாரு. இதான் ஸ்கல் ஷேப்ட். அப்புறம் வேற என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிறதுலாம் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ் புறத்தோல். மேட் அப் ஆஃப் parenchyma, parenchymaவினால் ஆனது. Protect the internal tissues from external injuries. உட்புற திசுக்களை காயம் ஏற்படாமல் பாதுகாக்கும்.
covered by a cutaneous waxy coating called cuticle. இதனை சூழ்ந்து காணப்படுகின்ற cutin என்ற மெழுகு பூச்சினாலான அடுக்கிற்கு cuticle என்ற பெயர். Check the rate of transpiration. நீராவி போக்கு வீதத்தை குறைக்கும். Multicellular epidermal hairs, the characteristic feature of Dicot stem, absent in monocot. இருபத்தலை தாவரத்தண்டின் மேற்புறத்தே காணப்படுகின்ற புறத்தோல் தூவிகள் ஒருபத்தலை தாவரத்தண்டில் காணப்படாது. No multicellular epidermal hairs. புறத்தோல் தூவிகள் ட்ரைகோம்கள் இங்கு காணப்படாது. Below the epidermis, hypodermis is present and the hypodermis is made up of scleran chyma. புறத்தோலின் கீழ்ப்புறத்தே புறத்தோலடி தோலானது காணப்படும். இது ஸ்கிலரன் கைமாவினால் ஆனது. டைகாட்ல படிக்கிறப்ப கோலன் கைமானு படிச்சோம், இங்க ஸ்கிலரன் கைமானு படிப்போம். It gives mechanical support to the plant body. தாவர உடலத்துக்கு உறுதித்தன்மையினை அளிக்கின்ற பணியினை இது செய்யும். This hypodermis is interrupted by chloran chyma. இந்த ஹைப்போடெர்மிஸ்க்கு நடுவில் குளோரன் கைமா இருப்பா. குளோரன் கைமா ரோல் உனக்கு தெரியும், photosynthesis, ஒளிச்சேர்க்கையினை மேற்கொள்ளும். அப்புறம் இந்த வாஸ்குலர் பண்டில் நேரா வந்துடலாம். கார்டெக்ஸ் பித்துலாம் இங்க இருக்காது. வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் dissimilar in size. வேறுபட்ட வடிவங்களில் காணப்படும். The peripheral vascular bundles are smaller in size than the central ones. ஓரங்களில் காணப்படுகின்ற வாஸ்குலர் கற்றையானது சிறியதாக இருக்கும். உள்ளே வர வர அதனுடைய அளவு பெரியதாக இருக்கும். அப்புறம் என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும், in monocot stem the entire vascular bundle, இதான் vascular bundle, இது xylem, இது phloem, entire vascular bundle protected by scleran chymatous cells called bundle sheath. ஒருபத்தலை தாவரத்தண்டின் வாஸ்குலர் உருளை முழுவதையும் சைலம் ஃப்ளோயம் முழுவதையும் சூழ்ந்து காணப்படுகின்ற ஸ்கிலரன் கைமா செல்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் கற்றை உரை என அழைக்கிறோம். அதாவது வாஸ்குலர் பண்டலை சுற்றி ஃபுல்லா ஒரு கவர் இருக்கும். அதை பண்டல் ஷீட், கற்றை உரை என்று அழைப்பார்கள். மேல ஃப்ளோயம், கீழே சைலம். ஃப்ளோயம் அண்ட் சைலம் ஆர் இன் த சேம் ரேடியஸ், கன்ஜாயிண்ட். ஃப்ளோயமும் சைலமும் ஒரே ஆரத்தில் இருந்தால் கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் கற்றை. ஃப்ளோயம் வெளிப்புறம், சைலம் உட்புறம் ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை, collateral vascular bundle. Protoxylem towards the center, metaxylem towards the periphery, endarch xylem. பரோட்டாவானது உட்புறத்தை பார்த்து கொண்டிருக்கும், புரோட்டோசைலமானது உட்புறத்தை பார்த்து கொண்டிருந்தால் உள்நோக்கிய சைலம். No cambium, no secondary growth, closed vascular bundle. சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே கேம்பியம் இல்லாததால் இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லை, மூடிய வாஸ்குலர் கற்றை. அதுக்கு என்ன வித்தியாசம்? கன்ஜாயிண்ட் கொலாட்ரல், எண்டார்க் ஓப்பன். கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த உள்நோக்கிய திறந்த வாஸ்குலர் கற்றையானது இருபத்தலை தாவரத்தண்டில் காணப்படும். ஹியர் கன்ஜாயிண்ட் கொலாட்டரல், எண்டார்க் அங்க ஓப்பன், என்ன க்ளோஸ்ட். கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த உள்நோக்கிய மூடிய வாஸ்குலர் கற்றையானது ஒருபத்தலை தாவரத்தண்டிலே காணப்படும். அப்புறம் என்ன முக்கியம்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டோசைலம் ஃபார்ம் ஆயிருக்குண்டா, அது உடஞ்சு போய் ஒரு கேப் வரும். அதுக்கு பேர் புரோட்டோசைலம் லாக்குனான்னு பேர். In monocot stem, the first formed protoxylem disintegrates to form a cavity called protoxylem lacuna. ஒருபத்தலை தாவரத்தண்டில் முதலில் தோன்றிய புரோட்டோசைலமானது சிதைவடைவதன் காரணமாக ஒரு இடைவெளி இருக்கிறது. இதற்கு புரோட்டோசைல இடைவெளி என்று பெயர். இது பாருங்க, சத்தியமூர்த்தியோட ஸ்கல்லு மாதிரியே இருக்கு பாரு. முழிய நோண்டி மூக்கறுத்து பல்ல உடைச்சு பொக்கவாய் சத்தியமூர்த்தி எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இப்போ முக்கியமா இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், மல்டி செல்லுலர் எபிடெர்மல் ஹேர்ஸ் ஆர் ஆப்சென்ட். பல செல்களிலான புறத்தோல் தூவிகள் காணப்படாது. ஹைப்போடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்கிலரன் கைமா. ஹைப்போடெர்மிஸ் அல்லது புறத்தோலடி தோலானது ஸ்கிலரன் கைமாவினால் ஆனது. நோ கார்டெக்ஸ் ஸ்டீல் டிஃபரன்சியேஷன். புரணி ஸ்டீல் வேறுபாடு இங்கு காணப்படாது. வாஸ்குலர், என்டையர் வாஸ்குலர் பண்டில் ப்ரொடெக்டட் பை பண்டில் ஷீத். வாஸ்குலர் உருளை முழுவதையும் சூழ்ந்து ஸ்கிலரன் கைமாவினால் ஆன கற்றை உரை காணப்படும். நோ பித்து, பித்து என்பது இங்கு இல்லை. கன்ஜாயிண்ட் கொலாட்டரல், எண்டார்க் அண்ட் க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில். கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த உள்நோக்கிய மூடிய வாஸ்குலர் கற்றையானது ஒருபத்தலை தாவரத்தண்டில் காணப்படும். அது மாதிரி ஃப்ளோயம் பேரன் கைமா இருக்காது. ஃப்ளோயத்தில் ஃப்ளோயம் பேரன் கைமா ஆப்சென்ட் இன் மோனோகாட். ஃப்ளோயம் பேரன் கைமா திசுவானது ஒருபத்தலை தாவரத்தண்டில் காணப்படாது. இதுதான் மோனோகாட்ல தெரிஞ்சுக்கணும். டைகார்டு படிச்சுட்டோம்னா மோனோகாட் ஒண்ணுமே இல்லை. இது ரெண்டுக்கும் முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன, இது உனக்கு தரல என்சிஆர்டியில் தெரிஞ்சுக்கணும். In Dicot stem, hypodermis is made up of colon chyma. Here hypodermis is made up of scleran chyma. இருபத்தலை தாவரத்தண்டிலே
புறத்தோலடி தோலானது கோலன் கைமாவினால் ஆனது, இங்கு ஸ்கிலரன் கைமாவினால் ஆனது. இது ஒரு வித்தலை மோனோகாட். The ground tissue differentiated into cortex, endodermis, pericycle and pit. தலத்திசுவானது புரணி, அகத்தோல், பெரிய சைக்கிள், பித் என்ற வேறுபாடுகளை பெற்றிருக்கும். Not differentiated because the vascular bundles are scattered. Vascular உருளையானது சிதறி காணப்படுவதால் புரணி, ஸ்டீல் என்ற வேறுபாடு இங்கு கிடையாது. வெறும் பேரன் கைமா மட்டும். Starch sheath is present. Dicot stemல starch sheath இருக்கும். இங்க starch sheath கிடையாது. starch அடுக்கு காணப்படும், starch உரை காணப்படாது. Medullary rays are present, medullary rays are absent. Medullary கதிர்கள் காணப்படும். vascular bundleக்கு நடுவுல ஒரு கதிர் மாதிரி ஓடு பேரன் கைமா, அது இருக்கும், இங்க இருக்காது. vascular bundle, vascular கற்றைகள். collateral open, collateral open ஒருங்கமைந்த திறந்த vascular கற்றை. collateral closed ஒருங்கமைந்த மூடிய vascular கற்றை. ஏன்னா இங்க கேம்பியம் இருக்கும், இங்க கேம்பியம் இருக்காது. கேம்பியம் இருந்தால் open, கேம்பியம் இல்லாட்டி closed. Arranged in the form of a ring, வளையம் போன்று அமைந்திருக்கும். scattered சிதறி காணப்படும். கேம்பியம் இருக்கிறதுனால secondary growth, இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறும். மரம் குண்டாக மாறும். மோனோகாட்ல நோ செகண்டரி growth, இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லை. இதுதான் தங்கம் ஸ்டெம்ல தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கோரிலேட் பண்ணிக்கோ. then I come to the next.